எல்லா நாளும் மத்தியானம் ஆனதும் உங்க எனர்ஜி எல்லாம் போயிடுதா? நாள் பூரா ஒரே ஸ்பீட்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்போ நீங்க வேலை செய்யற விதத்தையே டோட்டலா மாத்தப் போற ஒரு சிம்பிளான ரூல் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க, இந்த 90 நிமிட விதியோட சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். காலையில அப்படி ஒரு எனர்ஜியோட வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா மதியம் ஆக ஆக எங்கிருந்து தான் இந்த சோர்வு வருதுன்னே தெரியாது இல்லையா? கவனம் சிதறும், டயர்ட் ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. ஆமா, இதுதான் நம்மள பல பேர் தினமும் ஃபேஸ் பண்ற அந்த ஒர்க் டே ஸ்ட்ரகிள். நாள் முழுக்க ஒரே மாதிரி எனர்ஜியோட வேலை செய்யணும் நம்மள நாமே புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மைய சொல்லணும்னா அது நம்மளால முடியாது. ஏன் தெரியுமா? அது சாத்தியமே இல்ல. இத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேலைய ஆரம்பிச்ச முதல் 1 மணி நேரத்துல இருக்கிற அந்த வேகம், அந்த தெளிவு, அது போக போக கண்டிப்பா குறையும். நம்மள நாமே கட்டாயப்படுத்தி மணிக்கணக்கா உழைக்கிறது கடைசியில சோர்வையும் ஒரு தரமில்லாத வேலையும் தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நல்ல விஷயம் என்னன்னா, இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. இதுக்கு காரணம் நம்ம உடம்போட பயாலஜி தான். வாங்க, நம்ம உடம்போட அந்த சீக்ரெட் ரிதம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சோம்பேறியெல்லாம் கிடையாது. நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தொடர்ந்து ஓடுறதுக்காக டிசைன் பண்ணப்படல. அதுக்குன்னு இயற்கையா ஒரு ரிதம் இருக்கு. அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ராத்திரி நமக்கு தூக்கத்துல பல சைக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி பகல் நேரத்திலயும் நம்ம எனர்ஜிக்குன்னு சில சைக்கிள்ஸ் இருக்கு. எப்படி ராத்திரி லேசான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம்னு மாறி மாறி வருதோ, அதே மாதிரி பகல்லையும் நம்மளோட எனர்ஜியும் ஃபோக்கஸும் ஏறி இறங்கும். சயின்ஸ்ல இத அல்ட்ரேடியன் ரிதம்ஸ்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பகல் நேரத்துல நம்மளோட எனர்ஜியும் ஃபோக்கஸும் மாறிக்கிட்டே இருக்க இதுதான் காரணம். இந்த நேச்சுரல் ரிதம் எதிர்த்து சண்டை போடாம அதோட சேர்ந்து பயணிச்சா எப்படி இருக்கும்? இங்கதான் அந்த சூப்பரான சொல்யூஷன் வருது. அதுதான் 90 மினிட்ஸ் விதி. நம்ம உடலோட இயற்கையான ரிதமை எதிர்த்து போராடாம அதையே ஒரு டூலா பயன்படுத்தி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பல மடங்கு அதிகப்படுத்துற ஒரு அற்புதமான முறை இது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90. இதுதான் உங்க வேலை செய்யற முறையே மாத்த போற மேஜிக் நம்பர். இந்த 90 நிமிடங்கள் நம்ம உடலோட அந்த அல்ட்ரேடியன் ரிதமோட ஒரு முழு எனர்ஜி சைக்கிளை குறிக்குது. இந்த விதி ரொம்பவே சிம்பிள். 90 நிமிஷம் வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு வேலையில முழுசா கவனம் செலுத்துங்க. அந்த 90 நிமிஷம் முடிஞ்சதும் சரியா 20 நிமிஷம் முழுமையான ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோதான். இந்த சைக்கிள திரும்ப திரும்ப செய்யறது தான் இந்த விதியோட பேசிக். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நிஜத்துல எப்படி ஃபாலோ பண்றது? வாங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ இப்ப பார்க்கலாம். உங்க முதல் சைக்கிளை எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல அன்னிக்கு செய்ய வேண்டியதுல ரொம்ப முக்கியமான வேலையை சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க ஃபோன், சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா 90 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிட்டு முழு ஃபோக்கஸோட வேலைய ஆரம்பிங்க. இங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த 20 நிமிஷ பிரேக். அது உண்மையிலே ஒரு பிரேக்கா இருக்கணும். உங்க டெஸ்க விட்டு எழுந்திருங்க, கொஞ்சம் நடங்க, பாட்டு கேளுங்க. ஆனா திரும்பவும் ஃபோனை நோண்டுறதோ இமெயில் செக் பண்றதோ உண்மையான ஓய்வே கிடையாது. உங்க மூளைக்கு முழுமையான ரெஸ்ட் கொடுங்க. இந்த புதிய வேலை முறையை நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கும்போது உங்க வேலையில மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலயுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை நீங்க உணருவீங்க. இதனால என்ன நடக்கும்னா, நாள் முழுக்க உங்க எனர்ஜி லெவல் ஸ்டேபிளா இருக்கும். நீங்க செய்யற வேலையோட தரம் பல மடங்கு உயரும். ஸ்ட்ரெஸ், எரிச்சல் இதெல்லாம் குறையும். ஒவ்வொரு நாளோட இறுதியிலயும் ஒரு மன நிறைவோட, இதையோ சாதிச்ச உணர்வோட இருப்பீங்க. அதனால இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்து இதுதான். கடிகாரத்தை பார்த்து வேலை செய்யறத நிறுத்திட்டு உங்க உடம்போட எனர்ஜி சைக்கிள்ஸை கவனிக்க ஆரம்பிங்க. உங்க டைமை மேனேஜ் பண்றதை விட உங்க எனர்ஜியை சரியா மேனேஜ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சக்தி வாய்ந்த டெக்னிக்கோட ரகசியம் உங்களுக்கும் தெரியும். இனி இதை செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய முதல் 90 நிமிட பணி எதுவா இருக்க போகுது? இன்னைக்கு ஒரு சின்ன வேலையில இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாற்றத்தை நீங்களே ஆச்சரியத்தோட உணர்வீங்க.